500 கள்ள நோட்டு இது எவன்கிட்ட மாத்துறதுன்னு தெரியல. ஆட்டோக்காரன் வேற வரான். ஹலோ ஆட்டோ. ஏன்னா பா கிண்டி வரைக்கும் போகணும்பா. போலண்ணா அவருண்ணா. பரவாயில்ல கொடுக்குறேன்பா. போலாம் 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 எடுப்பா. பரவாயில்ல, நான் கேட்டவனே ஏறி உட்காந்துண்ணா. இந்த காலத்துல எங்கன்னா ஏறி உட்காடுறாங்க. 1008 பேரம் பேசுறாங்க. ஆட்டோ வேறன்றான். பா 500 சில்லறை வச்சிருக்கிறியா? இருக்குண்ணா, சில்லறை இருக்குண்ணா. சரி. இந்த 500 கள்ள நோட்டு உங்ககிட்ட கொடுக்கதான் பேரம் பேசாம ஏறி உட்காடுறேன். இங்கதான் நித்துப்பா. அண்ணா தோணா. வீட்டு தம்மா வந்துனுக்குறேன். பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வரமா வரும்போது வரமா. வீட்டுல இருந்து ஒய்ஃபா என்ன பசங்க ஏதாவது வாங்கி சொல்றாங்களா? இல்ல சார், எங்க பசங்க இல்ல, எனக்கு பசங்க இல்ல சார். போற வழியில ஏதாவது ரோட்ல இருக்கிற குழந்தைங்க ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா அதை போய் வீட்டுல சொன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவா சார். எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது சார். எனக்கு குழந்தையே இல்ல சார். இல்லப்பா 500 ரூபாய்க்கு சில்லறை கேட்டீங்க, 200 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இப்போ அது ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்களே வச்சுங்க. சரிங்க சார். தப்பு செய்யலாம்னு நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கும்போது தப்பு செய்கிற எண்ணமே மாறிடுது.